பார்ட் 4 பார்த்திங்கன்னா, தேவன் வந்து சொன்ன மாதிரி அங்கே புத்தியை காட்டுக்கொள்ள விட்டுட்டாங்க. விட்டனால தான் அங்கே வந்து தேவனோடு அமர்ந்திருக்கிறத கம்ப்ளீட்டாக விட்டனால தான் தேவன் தான் ஒளியாக இருக்கிறார், அவர் தான் வெளிச்சமாக இருக்கிறார். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தை தேடுவேன் என்று கர்த்தாவே அப்படின்னு சொல்லும் போது நம்ம தேவனுடைய முகத்தை தேடுங்கள். இது வந்து ஒரு ரகசியம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா, தேவன் வந்து யாரையுமே பார்க்க மாட்டார். அவரை தேடுகிறவர்கள் மட்டும்தான் அவர் வந்து கண்ணோக்கி பார்க்கார். அவர் வந்து தேவன் வந்து எப்போவுமே மாறுபாடுள்ளவனுக்கு மாறுபடுகிறவராக தோன்றுவார். அது பார்த்திங்கன்னா, அவர் வந்து இந்த மாறுபாடுள்ளவன் பார்த்திங்கன்னா, இது ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். எப்படி பார்த்திங்கன்னா, ரட்சிக்கப்பட்டவர் எல்லாருமே கட்டாயமாக மாறுபாடான வழியில் இருந்து தான் நம்ம நீதியின் பாதையை கண்டடைகிறோம். இந்த மாறுபாடான வழி வந்து கட்டாயமாக யதார்த்தமாகவே ரட்சிக்கப்பட்டவர்கள் வந்து இந்த மாறுபாடான வழியில் வந்து தான் ஆகணும். இது ஏன்னா அது அவங்களுக்கு தெரியாது. அதனால் அவங்க தானாகவே இந்த விழுகிறதுனா என்னதுன்னு தெரியாமல் தான் இருக்கவங்க தான் ரட்சிக்கப்பட்டவங்களே. அப்போ இந்த மாறுபாடான வழி வந்துட்டு தான் அவங்க வந்து சரியான நீதியின் பாதையை தொடர்ச்சியாக அதை காப்பாற்ற ஆரம்பிக்கிறாங்க. இதான் நீதிமொழிகள் புஸ்தகத்தில் வந்து தகப்பன் வந்து தன்னுடைய பிள்ளையை சிட்சிக்கிறான், அவனுடைய புத்தியை கடைசி வரைக்கும் காத்துக்கொள்வான். அதை வழியை வந்து அவன் கற்றுக் கொடுத்துட்டா அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். அப்போ அந்த பாதையை வந்து அந்த ரட்சிக்கப்பட்டவங்க வந்து அந்த மாறுபாடான வழியை வந்து முதல்ல வந்தாலுமே அதுக்கப்புறம் இந்த நீதியின் பாதையை கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த நீதிமான் வந்து ஒரு 99 ஆடுகள் வந்து இருந்தாலும் அந்த மேய்ப்பன் வந்து காணாமற் போன அந்த வழியை வந்து ஒரு தடவை கூட சரியாக நடந்து பழகாத அந்த ஒரே ஒரு ஆடு நிமித்தம் அவர் வந்து 99 ஆடுகளையும் விட்டுட்டு அந்த காணாமற் போன ஆணை போய் தேட போகிறார். இந்த மேய்ப்பர் வந்து இந்த 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 ஓமையில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது. அந்த மேய்ப்பர் வந்து சரியாக தான் பண்ணியிருக்காரா? இப்படி 99 ஆடை விட்டு நம்பிக்கையோடு விட்டுட்டு போயிட்டார் அந்த ஒரு ஆடுக்காக. அப்போ இது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 99 ஆடுகளும் ஏற்கனவே வழியை வந்து இதுதான் வழின்றது கண்டுபிடிச்சி வச்சுருந்துச்சு. பைபிள் வந்து அக்யூரேட்டில் இருக்குது, அப்ராக்சிமேட்டில் கிடையாது. நீதியின் பாதை வந்து உறுதியானது, பரலோகத்துக்கு போவது அதிக உறுதியானது. ஆனால் வந்து இதை நம்ம சரியாக கவனித்து இதை வந்து நம்ம நோக்கி பார்த்தோம்னா நம்ம அந்த பாதையை காப்பாற்றணும்னா நம்ம போயிடலாம். இது சரியாக கவனிக்கவில்லை, அவர்கள் வந்து கவனிக்காதபடியால் அவர்களை கட்ட மாட்டார், அவர்களை இடித்து போடுவார். இந்த வசனம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய நீதியின் பாதையிலே வந்து இருக்குது. அதாவது தேவன் வந்து மேய்ப்பராக யாருக்கு மேய்ப்பராக இருக்க மாட்டார், யாருக்கு மேய்ப்பராக இருக்கிறார் இப்படின்னு சொல்லி ஒரு பிரிவு இருக்குது. இதை பற்றி இன்னும் அதிகமாக சொல்கிறேன். இந்த 99 ஆடுகள் வந்து செம்மறி ஆடுகள் வந்து அந்த பாதையில் ஏற்கனவே நடந்து சென்றதுனால தொடர்ந்து அந்த புத்தியை காத்துக்கொள்ளும்ன்ற உறுதியினால் அந்த மேய்ப்பர் அவங்கள விட்டுட்டு போகிறார்.